ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை விளாக். இன்றைக்கி நம்ம வந்து ஈசிஆர் பீச்சு, முதலை பார்க்கு, அப்படி இப்படி நிறைய இடத்த பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் என்னென்ன பிளான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், எப்படியெல்லாம் மாற்றியிருக்கேன்னு சொல்லி உங்களுக்கே புரியும். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னா, வெதர்லாம் சூப்பராக இருக்குது. அதனால வந்து நம்ம இங்கே போக போகிறோம். எங்கே நம்ம ஈசிஆர் பீச்சுக்கு போக போகிறோம். நேற்று தான் ரொம்ப நாள் கழித்து மழை பெஞ்சிச்சு. அதனால தான் ரொம்ப கூலாக இருக்குது. நானும் ஒரு 2 வாரமாக ஒரு விளாக் பண்ணணும் ஏதாவது பண்ணிடணும் அப்படி பார்க்க ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. இன்றைக்கி தான் ஏதோ கிளைமேட் வந்து கொஞ்சம் கூலாச்சு. வானமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளாரிட்டியாக அழகாக என்ன பாருங்கள், என்ன கிளியராக இருக்குது பார்த்தீங்களா. நான் எவ்வளோ கிளியராக இருக்கும்னு நானே எதிர்பார்க்கவே இல்லை. சரி ஓகே அப்படின்னு சொல்லி வண்டியை எடுத்துக்கிட்டு அப்படியே ஸ்லோவாக போகிறது. அப்படி நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஓஎம்ஆரை தாண்டி அதுக்கு அடுத்தது ஈசிஆர் போனோம். இந்த இடத்துல உள்ள அந்த புல், மெட்ரோ வேலை நடக்கிறது எல்லாம் பார்க்கும்போது எப்பா, ஒரு டெய்லி வேலைன்னு இருந்தது போல் இன்றைக்கி ஒரு கைஸ். இன்றைக்கி நம்ம சோழிங்கநல்லூர் கிட்டே வந்திருக்கோம். அடுத்தது நம்ம அடுத்து எங்கெல்லாம் போக போகிறோம்னா ஈசிஆரில் ஃபுல் ரவுண்ட்ஸ் அடிக்க போகிறோம். அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறீங்க. இப்போ நீங்கள் இந்த இதை பாருங்கள். சென்னை வந்து ஸ்டார்டிங்லேருந்து இந்த டக்ஷன் சித்ரா, அது மாதிரி இந்த முதலை பார்க் இங்கெல்லாம் போகணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அது நமக்கு வாய்ப்பே அமைய மாட்டேங்குது. ஏன்னா ரொம்ப தூரமாக இருக்கும். இந்த வெயிலில் நமக்கு இருக்கிறதே சண்டே ஒரு நாள் தான் லீவு. அன்றைக்கி வெயில் இதெல்லாம் வெயில் டிஸ்டன்ஸு அந்த மாதிரி நிறைய இது வந்து பிளான் தள்ளி போகுது. சரி, எனக்கு அது சர்ப்ரைஸாக தான் இருந்தது. போயிட்டே இருக்கும்போது தான் மேப்பு பார்த்தேன். அதில் வந்து இப்படி ஒரு இடம் இருக்குது. அப்படி தான் ஞாபகம் வந்து, ஆமாம் ரொம்ப நாளாக நம்ம யோசிச்சோம்ல, சரி போவோம் அப்படின்னு. இந்த போகிற வழியில் இருக்கிற சீனரி எல்லாம் பார்த்து ஒரே என்ஜாய்மெண்ட்டு தான். இந்த பாலம், தண்ணி, வழக்கமாக இருக்கிற பில்டிங் இல்லாமல் இன்றைக்கி எக்ஸ்ட்ரா கிளாரிட்டியாக வேறு இருக்குது. அதுதான் உள்ளே ஹைலைட்டு. அதுதான் சரி ஓகே அப்படின்னு ஜாலியாக இப்போ ஈசிஆரில் வந்தாச்சு. வந்துட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். நான் ஈசிஆரில் ஃபுல்லாக போலீஸ் பாதுகாப்பாக தான் இருக்கும் போல். ஏன்னா இன்றைக்கி தான் நம்ம தளபதி விஜய் வந்து முதலமைச்சர் ஆகக்கூடிய நாள். பயங்கரமாக போலீஸ் பாதுகாப்போடு இருக்கும்னு பார்த்தேன். ஆனால் அந்தளவுக்கு இல்லை. எனிவே விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இவ்வளோ நேரம் நல்லா இருந்தது. இந்த வெதர் வந்து டக்குன்னு ஹீட் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா டக்குன்னு சூடு ஏறிட்டே இருக்குது. நான் பிளானை மாற்றிடலாமான்னு ஒரு ஐடியா இருக்குது, பார்ப்போம். ஹீட் அதிகம் ஆக எனக்கு மண்டைக்குள்ளே ஒரு ஐடியா வந்துச்சு. பேசாமல் நம்ம யூட்டர்ன் அடிச்சுட்டு ரிட்டன் போயிடலாமா, இது என்ன பெரிய தலைவலியாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன். ஆனால் வானத்தை பார்த்தா என்னென்னா, என்ன அழகாக இருக்குது. இதை விட்டா இனி அடுத்து கொஞ்ச நாளைக்கு ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி அது ஒரு தேக்கத்தில் சரி போவோன்னு சொல்லி போயிட்டே இருக்கிறது தான். டிராஃபிக்கும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக இல்லை. ஆனால் எப்பவும் கார் போயிட்டே தான் இருக்குது. ஒரு வித்தியாசமான டிராஃபிக்காக தான் இருக்குது இன்றைக்கி. அப்படியே போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த என்னன்னு தெரியல, இந்த போட் கிளப் இதை பார்க்கும்போதெல்லாம் ஆசையாக இருக்குது. ஒரு நாள் இந்த இடத்துக்கு திரும்ப வந்து இந்த போட் ரைடை ஒரு நாள் எப்படியாவது என்ஜாய் பண்ணிடணும்ப்பா அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே மெல்ல கிளம்பி அப்படியே போயிட்டு தொடங்கிட்டேன். இந்த வெயில் ஓவராக இருக்குது. நம்ம சைடில் இருக்கிற மரத்தில் ஏதாவது இடம் இருக்கா தங்கலாமான்னு பார்த்தா எல்லா இடமும் ஒரு குடும்பம் இருக்காவ. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எனக்குன்னு ஒரு ஸ்பாட்டை கண்டுபிடிச்சி செட்டில் ஆகியாச்சு. சபா என்ன வெயில், சே. இந்த ஈசிஆரில் உள்ள ஃபீலிங்கே என்னென்னா, இங்கே நம்ம சுற்றி இருந்து பார்த்தோம்னா பக்கத்தில் கொஞ்சம் கிட்டே வந்து கடல் இருக்கும். கடல் காற்றுலேயே அப்படியே வண்டி ஓட்டுற மாதிரியே ஒரு ஃபீலிங். இப்போ இந்த இடத்த பாருங்க, இன்னும் அழகாக இருக்குது. இந்த மண்ணுக்கு அந்த தண்ணியோட கலரு எல்லாம் ரொம்ப அழகாக இன்றைக்கி கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஒரு சின்ன பிரேக்கு. பக்கத்தில் இருக்க டீ கடை இங்கே தான் பிரேக்கு. சரி சும்மா அப்படி கோயிலும் காட்டும். ஃபைனலாக வந்து ரீச் ஆகிட்டோம்.
அப்படி கொஞ்சம் முன்னால் போனோன்னே வண்டியோட பைக் பார்க்கிங் ஏரியா வந்துருந்து. அந்த பைக் பார்க்கிங் ஏரியாவில் பைக்குக்கு 20 ரூபா டிக்கெட்டு. அப்புறம் கொஞ்சம் முன்னால் டிக்கெட் கவுண்டரில் பார்த்திங்கன்னா ஒரு அடல்ட்டுக்கு 110 ரூபா. அப்படியே டிக்கெட்டே வாங்கிட்டு உள்ளே போயாச்சு. உள்ளே போனால் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, இது என்ன இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. ஏதோ காட்டுக்குள்ளே போன மாதிரி ஃபீலிங்கு. போன ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு இடம், ஒரு குளம் மாதிரி கட்டியிருக்கு. அதுக்குள்ளே முதலையெல்லாம் இருக்குது. அதுக்கு பேர் கூட நான் கவனிக்கலை. அப்படியே திரும்பி பார்த்தேன், மேப் ஒன்று இருந்துச்சு. மேப்பு, அதுக்கடுத்து IUCN லிஸ்ட்டு, இந்த இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே உள்ளே பார்க்குறேன். ஏதோ ஜுராசிக் பார்க்கில் வந்த மாதிரி இருக்குது. என்ட்ரன்ஸில் உடனே ஒரு பாம்பு போக மாதிரி ஒரு சின்ன ஒரு ஷெட்டு மாதிரி இருக்குது. ஒரு குட்டி ஒரு முதல்ல அதை பார்த்தா அவங்களுக்கு தெரியும் என்ன குட்டியாக இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். அது உங்களுக்கு கேமராவில் தெரில, கொஞ்சம் சைடில் வரேன் நான் தெரியுது பற்றில. அது எவ்வளோ குட்டியாக இருக்குது. இந்த முதலையை தான் நம்ம பார்க்குறோம் ஃபஸ்ட்டு. அடுத்து கொஞ்சம் கழிச்சு இருந்தோன்னா ஒரு ஆமை. ஆனால் இது எப்படின்னு எனக்கு கண்ணுக்கே தெரில. அப்படின்னு நான் பார்த்துட்டு அடுத்த இடத்துக்கு போயிட்டேன். ஏன்னா இது தெரில. அடுத்து இந்த இதுக்கு மண்டையில் ஏதோ சோப்பு கலரில் இருக்கும்னு சொல்லாவ. இந்த பாருங்கள், இதில் என்ன தெரியுதா எனக்கு தெரில. எனக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்படி இதுதான் இது பைத்தான், ரெட்டிகுலேட்டட் பைத்தான்னு சொல்லி நல்லா பெருசாக இருந்தது. இது அப்படி அசைஞ்சதை வேணுன்னா மக்கள் எல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க, என்னடா இது இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நானும் அதை பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுச்சு, என்னடா இவ்வளோ பெருசாக இருக்குது, மலைப்பாம்புனா இது இன்னும் இவ்வளோ பெருசாக இருக்குமா அப்படின்னு. நம்ம அனகொண்டா இது பார்த்திங்கன்னா இன்னொரு அரிய வகை ஆமை, சோப்பு கலர் லிஸ்ட். அப்படின்னா ரொம்ப டேஞ்சரஸான இது. அது மூக்கை பற்றியில் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அது அப்படி கூர்ந்து அப்படியே என் மைண்டே ஆஃப் ஆகுற அளவு அதையே அப்படி பார்த்துட்டே இருந்தேன். அப்புறம் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் திடீர்னு ஒரு போர்டு பார்க்கேன். என்னடா இது, ஒரு மானை ஆமை வேட்டையாடுமா, அது என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா இதுதான். இப்போ நீங்கள் பாருங்கள், கேங்கஸ் சாஃப்ட்னெல்லாம் நிறைய குரூப்பாக சேர்ந்து அது மானையே வேட்டையாடிடுமா, அது என்னடா அது அப்படின்னு சொல்லி பார்த்தா இங்கே பாம்போல் ஒரு ஓரத்தில் படுத்து கிடக்குது. இன்னும் இந்த வல்லு ஆமை பதில் உங்களுக்கே ஷாக். அப்புறம் கொஞ்சம் தள்ளி அப்படின்னு நடந்தோம், பக்கத்துலேயே தான் இன்னொரு முதலை கூது, நல்லா பச்சை கலரில் இருக்காங்க, ஒரு பாசி பிடிச்ச மாதிரி. அந்த முதல்ல ஒரு ஓரமாக அப்படியே படுத்து கிடக்குது. அப்புறம் அதுக்கு பேரை தேடி பார்த்தேன், அதுக்கு போர்டு வைக்கலை. இது ஏதோ இந்த குளத்தில் உள்ள முதலை அந்த மாதிரி ஏதோ பேர் தான் போட்டிருக்காவோ. ஆனால் அது என்னன்னு தெரில. அது ஒரு ஆமைக்கு கதையை தான் போட்டிருக்காவோ, இதில் முதலை கதையை சொல்லலை. அப்படி நானும் எல்லா இடமும் பார்த்தேன், அது கிடைக்கல. அந்த கார்டு பக்கத்தில் இருக்கிறாரு. ஒருவேளை அவர் சாப்பாடு போடக்கு தான் வரான்னு சொல்லி அது எல்லாம் அப்படியே மெல்ல ஸ்லோவாக அப்படியே போகுது. நானும் அது பார்த்து என்னடா இவ்வளோ தலை மட்டும் தான் தெரியுது, இது உடம்பெல்லாம் இது உள்ள ஒழிஞ்சிட்டு. இதெல்லாம் மூக்கு நீட்டமாக இருக்குது. அப்படின்னா இதெல்லாம் என்னென்னா மீன்லாம் சாப்பிடும். மற்ற முதல்ல மாதிரி இதெல்லாம் சாப்பிடாது, சிக்கன்லாம் சாப்பிடாது. இது என்னோட நேச்சுரலாகவே மீன் தான் சாப்பிடும். அது எனக்கு நான் சின்ன வயசில் டிஸ்கவரியில் பார்த்தது எனக்கு இப்போ தான் ஞாபகத்தில் வருது. அதெல்லாம் பார்த்து இன்னும் பாருங்கள் அப்படியே மறைகிறத பாருங்கள். திடீர்னு இந்த மாதிரி ஒரு காட்டுக்குள்ளே போனோன்னா பச்சை கலரில் இருக்கிற தண்ணியை பார்த்து நம்ம உள்ளே போயிடக்கூடாது. இதை பார்த்தா தான் எனக்கு அது தெரிஞ்சிச்சு. எப்போ எந்த குளத்துக்குள்ளே என்ன முதல்ல இருக்குன்னு கூட நமக்கு சொல்ல முடியாது, அந்த மாதிரி இருக்குது. அப்படியே அதுலேருந்து அப்படியே இது பார்த்தேன், எதுவும் இல்லை. இது இந்த போர்டில் இருக்கிறத பார்த்துடுங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபவுண்டன் மாதிரி இருக்குது. எல்லாம் ஃபோட்டோவோடு எடுத்தாங்க. நான் தனியாக இருந்தனால நான் எடுக்கலை. அது இது உலகத்தில் எங்கெல்லாம் என்ன விதமான முதலையெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறது. கிட்டத்தட்ட எல்லா கண்டத்துலேயும் இருக்குது முதல்ல. அப்புறம் பார்த்தா அலிகேட்டர் இருக்குது. இந்த அலிகேட்டரு சின்ன வயசுலலாம் நம்ம அனிமல் பிளானெட்டு இதிலலாம் பார்த்தது. அதை பார்த்தோன்னே ஒரு பெரிய 30 அடி இருக்கும்னு பார்த்தேன். கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. அது தண்ணிக்குள்ளே அப்படி ஜாலியாக கூலிங்காக இருக்குது. அப்படி பார்த்து அது ஜாலியாக டைம் பாஸ் பண்ணிகிட்ருக்குது. அதை பார்த்துட்டு நான் டைம் பாஸ் பண்ணுறேன். என்ன பாருங்கள், ஒரு க்ளோஸ்அப் ஷாட்டை பாருங்கள். இப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதெல்லாம் பார்த்து சிட்டிக்குள்ளே இவ்வளோ இது இருக்குங்க. ஆனால் என்ன டிஸ்டன்ஸ் தான் அதிகம், ஆனால் வந்தால் கொஞ்சம் இது இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா முதலெல்லாம் ஜம்ப் பண்ணி வந்துடும் சொல்லி அதுக்கு ஒரு கேப் விட்டு ஒரு ஃபென்ஸெல்லாம் வச்சுருக்கோம். ஆனால் ரொம்ப கிட்ட இருக்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. இந்த குளத்துக்குள்ளே ஜாலியாக அந்த முதல்ல இருக்குது. இதுதான் உள்ளே பெரிய ஒரு இடம். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக முதலைகளாக தான் இருக்குது. இந்த பார்த்தீங்கன்னா எவ்வளோ முதலாக இருக்குது. இதெல்லாம் ஒரே எக்ஸிபிட்டுக்குள்ளது. நம்ம கிட்டக்கண்டு நமக்கு பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த இதெல்லாம். அது சால்ட் வாட்டர் காக்கடைகள்னு அடுத்த ஒன்று. இதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஆக்ரோஷமான ஒன்று. இது நான் சின்ன வயசுலேயே எனக்கு தெரியும். அது இப்போ தான் நேரில் பார்க்குறேன். நான் ஏதோ இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு பார்த்தா கொஞ்சம் மீடியமான இதாக தான் இருக்குது. நம்ம
எல்லாம் ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும்னு ஆசைப்பட்டது. அடுத்தது இது மக்கர்னு ஒன்று. இதுதான் வந்து ரொம்ப குட்டியாக இருந்தது, அழகாக இருந்துச்சு. வாயம் பொழந்துக்கிட்டு இப்படி இருக்கும். இந்த முதலையெல்லாம் ஏன் வாயை பொழந்துருக்குன்னா, அதுக்கு வந்து நம்மளை மாதிரி வந்து சொட்டெல்லாம் வராதான். அது வாயை திறந்து வச்சுட்டு அந்த இதுலேயே காற்றையும் வாங்கிட்டு அப்படியே உடம்பை வந்து அது கூல் பண்ணிகிட்ருக்கும். அப்புறம் கொஞ்சம் அப்படியே தள்ளி இருந்து பார்த்தீங்கன்னா அடுத்த எக்ஸிபிஷனுக்கு போகிறதுக்குன்னு நான் அடுத்து ரெடி ஆகியாச்சு. இதுதான் நான் அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு நான் வந்து பார்த்தேன்னா ஒரு உடும்பு மாதிரி ஒன்று இருந்துச்சு. இது என்ன உடும்பு தானோ அப்படின்னு சொல்லி பார்த்தா இங்கே தேடி பார்க்க அங்கேயும் கிடைக்கல. அப்புறம் பார்த்தா ஓரமாக ஒரு சைடில் உட்காந்துருக்காரு. அங்கே ஒரு ஆள் இருந்து பார்த்துட்டு நான் அப்போ தான் கவனித்தேன். இந்த உடும்பை வச்சு ஒரு கதை உண்டு. பழைய காலத்துலலாம் இந்த கோட்டைக்கு மதில் மேலே ஏறினோன்னே இந்த உடும்பை கட்டி மேலே தூக்கி போட்டுருவாங்களாம். போட்டுட்டு அதை வந்து கட்டி வச்சு அதுலேருந்து ஏறுவாங்களாம். அதுதான் உடும்பு பிடின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து அதையும் பார்த்துட்டு அடுத்தது இன்னொரு விதமான முதலையும் வந்து பார்க்கேன். இது வந்து இந்த எக்ஸிபிட்டே சூப்பராக இருக்குது. எனக்கு அதை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்படி அழகாக அந்த நல்ல ஷேடிங்காக அப்படி கூலாக இருக்கிற மாதிரி அப்படியே இருக்குது இந்த இது முதலைக்குள்ளே. இது அதை கண்டுபிடிச்சிங்களா முதலையா? நான் ஒரு ஓரமாக எங்கேயும் இருந்துச்சு, நானே பார்த்தேன், மறந்து போச்சு. ஐயா, இது சென்னைக்குள்ளே இப்படி ஒரு இடம் இருக்குது. இவர் தான் நம்ம கதையோட ஸ்டார். இவர் ஒரு சால்ட் வாட்டர்கிட்ட கிராக்கடைல். இவரை பற்றி நான் இன்னும் கொஞ்சம் கழித்து சொல்கிறேன். இப்போ பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய ஆமை. இந்த ஆமை வந்து குறைஞ்சது 120 180 வருஷத்துக்கு மேலே இருக்குமா. இதெல்லாம் பழைய காலத்தில் உள்ளது. இதெல்லாம் நம்ம இண்டிபெண்டன்ஸ் டேக்கு முன்னாடியே பிறந்த ஆமைகளாக இருக்கும். அதை பாருங்களேன், என்ன பெரிய ஓடாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே அதையும் பார்த்து அப்படியே ரசிச்சுட்டு அதுக்கு பக்கத்தில் ஒன்று மக்கர்னு சொல்லி ஒரு கிராக்கடையிலேருந்து. இந்த மக்கர்னால் வந்து எப்படின்னா இதுக்கு தேவைன்னா மண் தோண்டி உள்ளே போய் போச்சிருமா ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சுன்னா. அந்த மாதிரி இந்த எக்ஸிபிட்லேயும் அதே மாதிரி நிறைய மக்கர்ஸாக இருந்துச்சு. இது மனுஷங்களுக்கெல்லாம் நிறைய உதவி பண்ணுமா. எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்து கேட் ஃபிஷ்ஷை சாப்பிடும். இந்த கேட் ஃபிஷ்னால் வந்து ஒரு என்விரான்மெண்டல் ஒரு வித்தியாசமான ஒரு இதுக்குள்ளே வந்துச்சுன்னா எல்லாத்தையும் தின்னுறோம். அதெல்லாம் இது தின்னும். அந்த மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ணும். அது மாதிரி இது அங்கேயும் இங்கே போகிறனால வந்து வாட்டர் வந்து ஏரியேஷன் ஆகும். அப்படி இப்படின்னு இதெல்லாம் கூட்டமாக இருக்கல. இது எல்லாமே அதே மக்கர் ஃபிஷ் தான். அப்படியே அதை ஃபுல்லாக இருந்து பார்த்து ரசித்து முடிச்சுட்டு நீ அடுத்த ஏரியாவுக்கு போகலான்னு சொல்லி அப்படியே திரும்பி பார்த்துட்டு போகலான்னு போயிட்டேன். அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட்டு ஒன்று நடந்துச்சு. அது என்ன ட்விஸ்ட்டுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் பாருங்கள். இது ஒரு என்டேஞ்சரான ஒரு ஸ்பீசிஸ். இது வந்து இந்தியாவில் கிடைக்கிறது போல். அந்த மூக்கு நீளமாக இருக்குது அப்படின்னா மீன் தான் சாப்பிடும். கிட்டத்தட்ட இந்த இதனோட எண்டுக்கிட்ட வந்துட்டேன். நான் இப்போ அதனோட க்ளோஸ்அப் ஷாட்டை பாருங்கள். இது வந்து இந்தியாவில் கிடைக்கக்கூடிய ஒன்று ரெட் கலரில் இருக்குது அப்படின்னா அது ரொம்ப என்டேஞ்சர், ரொம்ப அழிவுக்கு இது போல். அதனால் இவங்க அதை பத்திரமா அந்த ஜூவில் வச்சு பார்த்துட்ருக்காங்க. இது என்ன முதலையோட இது. அப்புறம் இன்னொரு முதல்ல ஒன்று பக்கத்தில் பார்த்தேன். அது நான் அதை பார்க்கேன், அது என்ன பார்க்குது. ஆனால் இங்கே இருக்கிறதுல ஒரு ஹைலைட் என்னென்னா இதனோட இந்த ஸ்டாச்சு ஒவ்வொரு இதுலேயும் அழகழகான ஸ்டாச்சு வைக்கிறாவ. அப்படியே அந்த முதலையும் அங்கேருந்து பார்த்துட்ருக்கு. 2 முதல்ல கிடக்கு. அப்படி இது நல்ல ஒரு க்ளோஸ்அப் ஷாட் ஒன்று கிடச்சி. இது அப்படி இன்ஸ்டாகிராமில் நான் வந்து ஸ்டோரி போட்டேன். அடுத்தது இப்போ தான் நான் அப்போ சொன்னேன்ல சால்ட் வாட்டர் கிராக்கடையில், இவர் தான் இன்றைக்கி நம்மளோட ஸ்டாரு. ஏன் இவர் என்னடான்னா எவ்வளோ பெருசாக இருக்கார். இவருக்கு வந்து பார்த்துட்டு நானும் வழக்கம் போல் பார்த்துட்டு ஓகே முடிஞ்சுன்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேன். இது இன்னொரு குட்டி முதல்ல. அது பார்க்க எவ்வளோ காமெடியாக இருக்குது. உயிரோடு இருக்கா செத்துச்சான்னு கூட தெரியல. ஆனால் பார்க்க அழகாக இருக்குது. அப்படி பேன்னு பார்த்துட்டே நிற்கிது. சரி ஓகே எல்லாமே பார்த்தாச்சின்னு சொல்லிட்டு திரும்ப அப்படியே வந்தேன். அந்த உடும்பை வந்து 2வது ஷாட்டு அப்படின்னு நல்ல க்ளோஸ்அப்பில் வச்சு எடுத்துக்கிட்டு அப்போ பார்த்ததோடு இது கொஞ்சம் நல்ல கிளாரிட்டியாக இருக்கும். நல்ல ஸ்டார்ட்டு கரெக்டாக அமைஞ்சிட்டு அதையும் அப்படியே பார்த்துட்டு அப்படியே திரும்பி அப்படியே போகிறேன். ஒரு முடிஞ்சு போகலான்னு சொல்லிட்டு பார்த்தா அடுத்து இன்னொன்று இகுவானான்னு சொல்லி ஒன்று. இதுவும் ஒரு மாதிரிப்பட்ட அந்த என்ன சொல்ல ஜுராசிக் பார்க்கில் வர மாதிரி ஒரு ஐட்டம். இது பாருங்கள் நல்லா ஜுராசிக் பார்க்கில் பார்த்த மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. அப்படியே அதையும் பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அப்படியே திரும்பி பார்த்துட்டு நான் அப்படியே கிளம்பலான்னு போகும்போது இந்த ஆள் இந்த ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்கல்ல அவங்க சொல்கிறாவ வாங்க நான் ஃபீட் பண்ணுறேன். ஏன்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆஃபீஸர் போல் அவரையும் பார்த்துருக்காங்க. அப்படியே பார்க்கவும்
ஒரு தாரா ஏதோ ஒரு முதல்ல ஒன்று இருக்குது, இதான் இதான் இதே தான் அந்த ஃப்ரெஷ் சால்ட் வாட்டர் கிராக்டேல். நான் அப்போ சொன்னேன்ல ரொம்ப பெருசாக இருக்குன்னு, அதுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லி இது தார் தான் அதுக்கு பேர். சாப்பாடு கொடுக்கணும். நாங்களாம் வந்ததை பார்த்தோன்னா அதுக்கு சாப்பாடு வந்துட்டு சொல்லி அது கிட்ட வந்து ஆன்னு வாயை பிளந்துட்டு இருக்குது. அப்புறம் இந்த ஆஃபீஸர்ஸ்னால் அதனோட அவேர்னஸ் வீடியோ இதெல்லாம் கொஞ்சம் சொல்லி கொடுத்தாங்க. அது நல்லா கேட்டு கவனிச்சிட்டு அடுத்தது வந்து திரும்ப அதுக்கு ஃபீடிங்காக பார்க்கோம். நாங்கள் அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது இது சாப்பாடு தருவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருந்து டக்குன கோவத்தில் அது வந்து தண்ணிக்குள்ளே ஓடிட்டு அது அந்த சைடு போச்சு. அங்கே பார்த்தோன்னா அங்கே ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. அதுக்கு சாப்பாடெல்லாம் போட்டு 3 பீஸ் கொடுத்தாங்க, 3 பெரிய பீஸு சிக்கன். நல்லா அதுக்கு போட்டு தின்னுட்டு இவ்வளோ தான் போல், சரி 3 பீஸ் தான், ஆனால் ஏதோ ஒன்று நம்ம கொடுத்த காசுக்கு அட்லீஸ்ட் ஒன்று ஏதோ நடந்திருக்கே அப்படின்னு நினச்சிட்டு நானும் பார்த்து ஓகே அப்படின்னு விட்டுட்டேன். அப்புறம் திரும்பி பார்க்குறேன், நம்ம ஆளும் ஒரு ஆள் வந்து என்னென்னா ஒரு கூடையை வச்சிட்ருக்கா. என்னடா இது, நம்ம பக்கத்துலேயே ஒரு ஷாட்டு கிடைக்குதா, சரி ஓகே இதை சான்ஸை விடவே கூடாதுன்னு சொன்னோன்னா அதுவும் இந்த பார்த்தோன்னா ஓடி வருது. எப்பாடா நமக்கு சாப்பாடு வந்துட்டு போல அப்படின்னு சொல்லி அதுவும் ஓடி வருது. நான் கிட்டக்கு வருது. அதுக்கு வரும்போது பாருங்களேன் அப்படி ஸ்லோ மோஷனில் எப்படி கெத்தாக வராருன்னு. ஆனால் நீங்கள் ஒன்று கவனிச்சிங்களா, முதல்ல வந்து முன்னாடி வந்துச்சு, அடுத்து இப்போ பாருங்கள் அது கொஞ்சம் பின்னால் தான் இருக்கும். இதான் முதலையோட சைக்காலஜி. நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன் ஏதோ சேனலில். அது வந்து பின்னாடி போயிட்டே இருக்குமா. அது என்ன அப்போ தான் நம்ம ஆள் வந்து முன்னாடி வருவாங்களா, டக்குன்னு ஒரு செகண்ட் விழுந்தோன்னா அது நம்மளை வந்து கவ்விரும். அதான் அதனோட ப்ரிடேட்டர் மைண்டு. நம்ம உலகத்துலேயே வந்து மனுஷனை வேட்டையாட மிருகத்தில் வந்து முதலையும் ஒன்று. அதுதான் இது. இன்னும் ஜாலியாக போடுவோம் தின்னுட்டு முடிஞ்சு 3 இதுவும் பார்த்தாச்சு. கொடுத்த காசுக்கு ஒரு முதலே கிட்டக்க வச்சு அதுக்கு சாப்பாடு போட்டுறத பார்த்தாச்சு. அது வரைக்கும் எனக்கு ஒரே ஹாப்பி. எல்லா மக்களும் அதே தான் பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா இதுதான் இந்த பார்க்கோட மெயின் ஹைலைட் போல். நான் கரெக்டான டைமில் ஏதோ ஒரு லக்கில் வந்துட்டேன். அதனால் நானும் அதை அப்படி பார்த்துட்டு அப்படி ஓகே பார்த்த இது வரைக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அது தின்றதை பாருங்களேன், என்ன இருக்கும் மண் இது எதுவும் கிடையாது. தின்னுட்டு ஆன்னு பார்க்குது, வாயை பழகுது பாருங்க. ஒரு பார்க்கு முடிஞ்சிச்சு. லாஸ்ட்டில் அப்படி பார்த்தேன், ஓகே முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு நெயில் கிராக்கடையில் இருக்குமான்னு பார்த்தேன். அது வந்து நம்ம கண்ணுக்கு தெரில. எனக்கும் வந்து அப்படி ஓகே அப்படின்னு இதுக்குள்ளே தான் இருக்கும்னு பார்த்தா இங்கே 2 வல்லு ஆமைங்க இருக்குது. நம்ம அப்போ பார்த்தோம்ல அந்த ஆமை 2 இங்கேருந்து இங்கே பார்க்க போது பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்னு நானும் அப்படி கிளம்பிட்டேன். அடுத்தது இவ்வளோ முடிய போகுது போல் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த கூட்ட மக்கள் கூட அப்படியே சேர்ந்து பின்னாலோடு போயிட்டே இருந்தேன். ஒரு போசியா மூஞ்ச பாருங்க, அவ்வளோதான். அடுத்தது அங்கே பார்த்தோம்ல அதே மாதிரி மூக்கு நீண்ட முதல்ல, அப்படின்னா மீன் சாப்பிடக்கூடிய முதல்ல, அதையும் பார்த்துட்டு இது பண்ணேன். நான் மிஸ் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதலைக்கு சாப்பாடு கொடுத்தாங்கல்ல அது அப்படி சுத்தம். அதுதான் முதலைக்கிட்ட நம்ம பார்க்கலான்னு நினச்சி அது பார்க்க முடியல. இது துண்டாக கட் பண்ணி கொடுத்தனால இந்த எக்ஸிபிட்டில் குட்டியும் முதல்ல 1 2 இருந்துச்சு. அதையும் பார்த்துக்கிட்டு அடுத்தது இந்த பாம்பு இது பார்த்தேன். பாம்பு இது என்னதுப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தா அது பிக் 4 ஸ்னேக்ஸ்ன்னு சொல்லி போட்டிருந்து. சரி ஓகே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு போவோம் அப்படின்னு இடையில இருக்க அந்த முதல்ல இதை பார்த்தா அங்கே ஒன்றுமே இல்லை. சரி ஓகே நமக்கு இனி அடுத்தது பாம்பு பார்க்குறதுக்கு முன்னாடி கொமோடோ ட்ராகன் இருக்குது. என்னடா கொமோடோ ட்ராகன் இன்னும் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நான். கொமோடோ ட்ராகன் என்ன பண்ணோன்னா விஷம் வந்து அதுக்கு வாய் ஃபுல்லாக கிருமியாக இருக்கும், டக்குன்னு நம்மளை கடிக்குமா. நம்ம அது அப்படியே தப்பிச்சு போயிட்டே இருக்கோம். அது அந்த கிருமி வச்சு நம்ம மயங்கி விழுந்துடும். இது நம்மளை அப்படியே ஸ்மெல் பண்ணிகிட்டே வந்து நம்மளை வந்து கடிக்குமா. அதான் இது இப்போ காமன் கிரேட்டுன்னு ஒன்று. இது பார்த்திங்கன்னா அந்த கூண்டுக்குள்ளே போய் தூங்கிட்டு கிடக்கு. சரி அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தது பார்த்திங்கன்னா அது இன்னொரு ஒரு டைப்பான வைப்பர். ஆனால் அது உள்ளே இருக்குதான்னு தெரில, பார்த்தா எனக்கு தெரில, எனக்கும் பொறுமை இழந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததுக்கு பார்த்தா இப்போ தான் நம்ம ரசல்ஸ் வைப்பர் அண்ணாச்சி இருக்காரு. இதை பார்த்தோன்னே எனக்கே லைட்டாக பயமாக இருந்துச்சு. இதெல்லாம் விஷம் கூட்டினதாகும். அப்படியே திரும்பி பார்த்தா நம்ம நல்ல பாம்பண்ணே. அதுவும் ஒரு எப்படி சொல்ல அப்படி அந்த கழுத்தில் இருந்து இது திரும்பி அதுவும் நல்லா தண்ணிக்குள்ளே ஜாலியாக கூலாக படுத்து கிடந்துது. அப்புறம் பார்த்தா இது இன்னொரு மலைப்பாம்பு. அது இந்தியாவில் உள்ளது போல்.
அது பார்த்த அளவு பெருசு இல்லாட்டாலும் இது கொஞ்சம் ஓரளவு பெருசாக தான் இருக்குது. இதுவும் நல்லா ரெஸ்ட் எடுத்து தூங்கிட்டு இருந்து ஓகே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு பார்க்கெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு அப்படின்னு நானும் வெளியில் வந்துட்டேன். வெளியில் வந்து ஓகே நீ அடுத்து என்ன பண்ணலான்னு சொல்லி பார்க்கும்போது தான் எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. நம்ம வர வழியில் ஒரு பீச்சு பார்த்தோமே, அந்த பீச்சுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை. வர வழியில் ஒரு பீச்சு இந்த சைடெல்லாம் பார்க்குறோம், நல்ல வித்தியாசமாக இருக்குது, ஆள் நடமாட்டமும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. சரி ஓகே பார்ப்போம். இந்த இதை பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சினிமாவில் வர மாதிரி இடம் இருக்குதுங்க. அங்கே டார்க் ப்ளூ, இங்கே இந்த புல் வந்து ஒரு மாதிரி எல்லோ கலரில் இருக்கிறது. அப்படி நானும் அப்படி பார்த்தா எனக்கு வந்து பின்னாடி சூரியன் இருக்குது. நான் அது கேமராவில் பட்டா மூஞ்சி மறைக்குதுன்னு சொல்லிட்டு அப்படி ஜாலியாக அப்படி ஒரு ஏஸ்தட்டிக் போஸ்டோடி அப்படி ஒரு வாக்கிங் மாதிரி போயிட்டுருக்கேன். எல்லாரையும் பார்த்துட்டு அப்படி போகிறது. இந்த சைட்லலாம் பாருங்கள், இப்போ நான் காட்டுறேன், எடுத்து பாருங்கள். ஏதோ ஃபாரின் மாதிரியே அப்படியே இருக்காது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 கப்புள்ஸ் இருக்காங்கங்க. எல்லாரும் வெட்டிங் ஷூட்டு மட்டும்தான் எடுக்கிறாவ. நானும் அப்படியே சரி ஓகே அப்படி கடல் பக்கமாக அப்படி நடந்து போவோம்னு சொல்லி ஸ்லோவாக அப்படி நடந்து போகிறேன். இன்றைக்கி எனக்கு ஒரே ஜாலி. எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு பிளான் கிடையாது, எது கிடையாது, ஸ்கிரிப்ட் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படியே தொடர்ந்த மாதிரி அப்படியே போயிட்டுருக்க வேண்டியதான். அப்படியே கிட்ட வந்துட்டேன் பீச் பக்கத்தில். எனக்கு உள்ளதுலேயே பிடிக்காதது என்னென்னா, இந்த பீச்சுங்களெல்லாம் குப்பை போடுறது. அது ஏன்டா இப்படி போடுறியா, அப்போ எதுக்குடா வாரிய பீச்சை பண்ணிட்டுனா அழகாக இருக்குதுன்னு. சே, அப்படியே பீச்சில் என்னுடைய செல்ஃபியெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் ஃபோட்டோ வீடியோ இதெல்லாம் எடுத்துகிட்டு இது ஒரு எடிட் பண்ணலாமான்னு யோசிக்கேன். ஆனால் ஆல்ரெடி பண்ணி மொக்க வாங்கிட்டேன், அதான் அது அப்படி பண்ணவே இல்லை. லாஸ்ட்டு அந்த பீச்சையும் பார்த்துக்கிட்டு அப்படி நீ கிளம்ப வேண்டியதான்னு திரும்பி பார்த்துட்டு போடுறது. இன்றைக்கி நாள் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கும் வந்து இன்றைக்கி இப்படியெல்லாம் நடக்கும்னு தெரில. எல்லாம் ஏதோ இது கிளைமேட் நல்லா இருந்துச்சு, எல்லாமே ஒரு இதாக அமைஞ்சிட்டு. அடுத்த வாரம் இனி ஒரு நல்ல விளாக் பார்த்து போகணும், அவ்வளோதான். ஏதாவது ஒரு ஐடியா இருந்தால் கமெண்ட்ஸில் எனக்கு ஒரு ஐடியா என்னென்னா, நம்ம ஒரு நாள் தடா ஃபால்ஸ் போகலான்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்குது. டீம் பார்த்துட்ருக்கேன். டீம் கரெக்டாக செட் ஆகிட்டுன்னா அமுக்கமாக போயிட்டு வந்துடலாம். ஏன்னா அது வந்து கொஞ்சம் ரிஸ்க், பக்கத்து ஸ்டேட்டாக, அதனால் அது போகணுன்னு வச்சுருக்கேன். இல்லைன்னா வேறு ஏதாவது ஸ்பாட்டு கூட எதாவது இருந்ததுன்னா பார்த்து போகணும். சரி பரவாயில்ல, பார்ப்போம். ஏதாவது ஒன்று தான் அமையும். நம்ம நினச்சது என்றைக்குமே நடக்காது. அது என்ன நினைக்குதோ அதுதான் நமக்கு நடக்கும். முதல்ல பார்க்க பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். 110 ரூபாய்க்கு ஒர்த்து. அதில் ஹெல்த் உள்ளே ஹைலைட் என்னென்னா, ஒரு சூப்பரான ஒரு எப்படி சொல்ல ஃபீடிங்கான ஒன்று, ரொம்ப ரேர் அக்கேஷனில் நமக்கு ஒன்று கிடச்சிருக்கு. அப்புறம் இந்த பீச்சில் அழகாக எடுத்தாச்சு. நீ அடுத்தது நம்ம இப்போது அடுத்த வாரத்தில் இன்னொரு விளாகில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வரட்டா.